வெல்கம் டு மை கண்ட்ரி மை ஃபுட் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒயிட் சாஸ் பாஸ்தா. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு வாட்டர் ஹீட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு எல்போ பாஸ்தா தான் எடுத்திருக்கேன். அதை வந்துட்டு குக் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்துட்டு முதல்ல ஒயிட் சாஸ் ரெடி பண்ணுறதுக்கு என்னென்னா பட்டரு, மைதா அண்டு சில்லி ஃப்ளேக்ஸ் அண்ட் ஆரிகானோ. என்கிட்ட பீஸா மிக்ஸ் இதுவும் இருக்குது மசாலா. அப்புறம் மில்க்கு. சரிங்களா, முதல்ல நம்ம வந்துட்டு இதுவும் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ நான் இதுலேயே வச்சுருக்கேன். வாட்டர் ஹீட் ஆகட்டும், அப்புறமா நம்ம எல்போ பாஸ்தா போட்டுக்கலாம். ஸோ இதில் வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் போடுறேன். இது வந்துட்டு 5 கிராம் இருக்கும். 1 டேபிள் ஸ்பூனோட இது வந்துட்டு மெஷர்மெண்ட் வந்து 5 கிராம். ஸோ அதே டேபிள் ஸ்பூனில் வந்துட்டு மைதா ஆட் பண்ணிக்கிறேன். சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில், கொஞ்சமாக ஆயிலு. மைதா வந்துட்டு ஈக்குவல் குவான்டிட்டி இருக்கணும். இது 1ன்னா அதுவும் 1:1 அந்த ரேஷியோவில் நம்ம போடணும். ஸோ மைதா நல்லா ஃப்ரை ஆகட்டும். மில்க் ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சமாக பண்ணுறதுனால இது கொஞ்சமாக தான் இருக்குது. மில்க் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்டிர் பண்ணுங்க. விஸ்கு கூட வச்சு நீங்கள் யூஸ் பண்ணுங்க. ஸோ நல்லா ஸ்டிர் பண்ணுங்க. இங்கே பாருங்கள், நல்லா இது மைதாலாம் நல்லா டிசால்வ் ஆகணும். ஸோ கிளேஸாக இருக்கும். பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் பாருங்கள். கொஞ்சோண்டு சால்ட்டு, இந்த அளவுக்கு சுகரு, கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ், காரம், கொஞ்சோண்டு ஆரிகானோ. உங்ககிட்ட என்ன ஹெர்ப் இருந்தாலும் நீங்கள் போடுங்க. செம்ம ஸ்மெல் வருது, நல்லா இருக்கு. ஸோ எனக்கு ஆரிகானோ பத்தல, இன்னும் கொஞ்சம் நான் இது ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இதில் வந்துட்டு எல்போ பாஸ்தா ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி கொஞ்சம் கொதி வருது. தரேன் குக் ஆன பிறகு தரேன். சரியா? இங்கே பாருங்கள், 2 பேரும் எப்படி நின்றுட்டு இருக்கிறாங்க. ஸ்பைசி போடாதீங்க, பாஸ்தா கொடுங்கன்னு சாப்பிட்றதுக்கு. தொடண்டி இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், குக் ஆகிடுச்சு. 3/4 குக் ஆனால் போதும், ஃபுல்லாக குக் ஆகக்கூடாது. ஸோ நமக்கு குக் ஆகிடுச்சு போதும். இங்கே பாருங்கள், நல்லா ட்ரெயின் பண்ணிவிட்டு கோல்டு வாட்டரில் கடாய் ஹீட் ஆகிட்டுருக்கு. ஆயில் அப்ளை பண்ணிடலாம். 3 கரண்டி ஆயில் ஊற்றிட்டேன். ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. பூண்டு போட்டுடலாம். சின்னதாக நறுக்கி சாப் பண்ணி போட்டிருக்கேன். கார்லிக்கோட சூப்பர் ஸ்மெல் வருது. ஆனியன் போட்டுக்கலாம் கொஞ்சோண்டு. சொல்லு, என்ன சொன்னீங்க? கரண்ட் என்ன பண்ண போறீங்க? ஓய் குட்டி, இங்க பார்த்து சொல்லு, கேமரா பார்த்து சொல்லு. குட்டி சொல்லுங்க, என்ன பண்ண போறீங்க? பூவா பண்ண போறீங்களா? சூப்பர். கேரட் ஆட் பண்ணிக்கிறேன். கார்ன் ஆட் பண்ணிக்கிறேன். கார்ன் வந்து நான் பாயில் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இது வந்து கொஞ்சம் ரஃப், என்ன சொல்கிறது, கார்ன் ரொம்ப வளர்ந்ததாக இருக்குது, அதனால் முத்துனதாக இருக்குது. அதனால் பாயில் பண்ணி வச்சுட்டோம். என்கிட்ட மஷ்ரூம் இருந்ததுனால நான் மஷ்ரூம் ஆட் பண்ணியிருக்கிறேன். உங்கள்கிட்ட என்ன வெஜிடபிள்ஸ் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா குக் ஆகட்டும், அப்புறமா டொமேட்டோஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சீசனிங்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட்டு, பெப்பர், சில்லி ஃப்ளேக்ஸ், ஆரிகானோ. நல்லா டாஸ் பண்ணிடுங்க. டொமேட்டோஸ் ஆட் பண்ணிடுறேன். ஸோ பாஸ்தா ஆட் பண்ணிடலாம். ஸோ கொஞ்சம் ஹீட் பண்ணி பால் ஊற்றி ஹீட் பண்ணிவிட்டேன். இதை வந்து ஆட் பண்ணிடலாம் நம்ம. ஸோ இதில் ஆட் பண்ணிடலாம். ஸோ சீஸ் கிரேட் பண்ணி போட்டுடலாம். ஸோ இது அப்படியே எடுத்து சர்வ் பண்ணிடலாம். ஸோ சீஸு சூப்பராக மெல்ட் ஆகுது. காரம்பா. இவ்வளோதாங்க நம்மளுடைய சுவையான ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.